ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீழடி கிச்சன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் ப்ரௌனிக்கு போனால் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். வெண்ணெய் 100 கிராம். அதை நான் அவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை போடுறேன், 1 கப் சுகர், 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா 1 கப் எந்த மெஷரிங் கப்பால் நம்ம சுகர் எடுத்தோமோ அதே மெஷரிங் கப்பால் 1 கப் தயிர் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போடுறேன், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 3/4 கப் கொக்கோ பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 கப் மைதா மாவு. நல்லா சலிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே ஏதாவது டஸ்ட் இருந்தால் அது விழாமல் இருக்கும். கட்டி இருந்தாலும் அதை சலிக்கும் போது போயிடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 10 ரூபி மில்க் சாக்லேட் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டார்க் சாக்லேட் கூட போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி நிறைய மெத்தட் இருக்குது, இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இப்போ நான் அந்த கேக் டின்னை எடுத்து அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மைதா மாவு போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் அந்த ப்ரௌனி பேட்டர் எடுத்து அதில் போடுறேன். இப்போ நான் அவனில் 180 டிகிரிக்கு ஒரு 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணுறேன். அவன் இல்லைன்னா நீங்கள் குக்கர் கடாயில் கூட வச்சு பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரௌனி நல்லா பேக் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேயே பிரேக் ஆகிடுச்சு. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நைஃப் வச்சு அந்த கார்னர்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த நடுப்புற இருக்கிற லைன் நான் பேக் ஆகிடுச்சான்னு நைஃப் வச்சு குத்தி பார்த்ததுனால அந்த இடத்துல அப்படியே லைன் வந்திருக்கு. சின்ன சின்ன ஸ்லைசஸ் தான் நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரேக் ஆகிக்குன்னு. அடியில் அப்படியே செம்ம சாஃப்டாக ஃபட்ஜியாக இருக்குது. அந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி இப்போ நான் ஒரு பிளேட்டில் வச்சு அது மேலே 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். அது மேலே நான் வீட்டிலே பண்ண சாக்லேட் சிரப் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.